ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான சைடிஷ். சிட்டிகை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகா, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, கல்பாசி கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துடலாம். 4 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். வறுக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. வறுக்க வேண்டியதெல்லாம் இதில் சேர்த்து வறுத்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. மசாலாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கூட கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு விழுது 2 ஸ்பூன், பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கியாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி அந்த விழுது இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் விழுதோடையே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துடலாம், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளியோட இதை சேர்த்துடலாம். அதை நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்புத்தூள் அரை ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். கிரேவி இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கும்போது உப்பு கம்மியாக தான் சேர்த்தோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துடலாம். 4 முட்டை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கிரேவி ஜாஸ்தியாக தான் இருக்குது. சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்தாச்சு. கிரேவியில் முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். கிரேவியில் முட்டையை சேர்த்தாச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். முட்டை கிரேவி ரெடி. மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
முட்டை கிரேவி ரெடி. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பட்டை, ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக, ஜீரகமும் கடுகும் தாளிசம் பண்ணியிருக்கோம். முட்டை கிரேவியில் சேர்த்துடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, பட்டை, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிசம் பண்ணி விட்டுருக்கோம். முட்டை கிரேவி ரெடி. நீங்களே இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.